அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி டீம் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய நமக்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆனதும் போதும் அவங்க வந்து நிறைய வெக்கேஷன் போய் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு ஷூட்டிங் வந்து தொடர்ந்து 15 நாள் 1 to 15 அப்படி இல்லை. இப்போது கொஞ்ச நாளாக வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து டூர் போகலாம், எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க போல். கங்கா வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட் மார்னிங் அப்படின்னு காஃபியோட, அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு காஃபி குடித்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெயிலுக்கு இதமாக வந்து ஒரு இதில் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு கால் நனைச்சிட்டு அவங்க வந்து சில்லுன்னு இருக்குது அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கம்ருதீனும் சரி, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை பீச் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு செம்மையாக வந்து ஒரு செம்ம ரீல்ஸ் பண்ணியிருந்தார். அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்க எல்லாருமே வந்து கங்காலேருந்து, காவேரியிலேருந்து, குமரன்லேருந்து, நம்மளோட சுவாமிக்கிட்டேருந்து நமக்கு நேத்திக்கு இருந்து அப்டேட் வந்துட்டுருக்கு இல்லையா. அது மாதிரி நம்ம கம்ருதீன் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாருங்க இந்த காஸ்டியூமில். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த காஸ்டியூம் பார்க்கும்போதே நல்லா இருந்தது. இவங்க எல்லாருமே வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதான், தனித்தனியாக வெக்கேஷன் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட லட்சுமி பிரியாவும் எனக்கு தெரிஞ்ச அந்த கால் நினைக்கிறாங்க இல்லையா, கால் பீச் அந்த இதில் ஸ்விம்மிங் பூலாக அதில் காவேரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது போட்டது வந்து கங்கா, அந்த போஸ்ட் போட்டது வந்து கங்கா. அதனால் என்ன ஏது அப்படின்றது தெரியல. நான் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் வீட்டிலே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அதனால் வந்து எங்கேயும் போக முடியாது. ஏன்னா விரதம் நாங்கள் வந்து, அதனால் வந்து எங்கே வெளியில் போனாலும் இது சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் வந்துட்டு வீட்டிலே வந்து இருந்துடுறோம் நாங்கள், கெஸ்ட்டு வந்திருக்கிறதுனால. சூப்பருங்க, இவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு பார்க்குற போது.